ஜெய்சன் சஞ்சயோட பதில்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 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 நேராக பார்க்கும்போது எனக்கு ஒரு மன ஆறுதலை தந்துச்சு, ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. நல்லா பேசியிருந்தாப்புல, அப்பா விட்டு கொடுக்காத ஒரு மகன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு 100 மார்க்ஸ். விஜய் சாருக்கு சிஎம்மாக கேட்டிங்கன்னா மார்க்ஸ் நான் அவ்வளோ போட மாட்டேன். எனக்கு அதில் வந்து என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாட்டில் வேறு எதுவும் பிரச்சனையே இல்லாத மாதிரி இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கி ஒரு கைது வெறும் போய் எதிர்கட்சி தலைவரை அதற்கு வாதத்துக்கு வாதம் கோர்ட்டு கேஸுன்னு போய் கிட்டத்தட்ட 2 நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு. அவர் வாழ்க்கையில் ஜெயிலு இன்னும் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ ஜெயிலுக்கு போகல. நான் நினச்சா அவருக்கு ஜெயிலு போட்டு தான் நல்லா இருந்திருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு. என்ன தான் ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், இதே வேகம், இதே வலிமை, காவல்துறையினுடைய வீரியம் நாளைக்கு எங்கே எந்த பெண்ணுக்கு எதிராக வார்த்தை இல்லை, பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி இருக்கணும். முதலமைச்சர் கூட தான் கிண்டல் பண்ணுறாரு, நையாண்டி பண்ணுறாரு, நக்கல் பண்ணுறாரு. அதை யாருன்னா போய் கேட்பீங்களா? இதே காவல்துறை போய் கேட்குமா? ஆட்சியாளர்கள் எப்பயுமே ஒன்றுங்க, அவங்க பதவிக்கு வந்துட்டோம்னா அவங்க சர்வாதிகாரியாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த சர்வாதிகாரியாக முயற்சி பண்ணும்போது பத்திரிகை துறை வந்து அது கேள்வி கேட்கும். அதை தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணி அது பாதிப்புக்குள்ளாகவும் அடி வாங்கும். வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காரு, அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கமே ஒரு வித்தியாசமா வைக்கிறீங்கப்பா. அன்பு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இந்த வணக்கம் ஏன்னா அப்படி வித்தியாசமா வச்சேன்னா, விஜய் அவர்களோட சன் ஜெய்சன் சஞ்சய் வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் இப்படி தான் வணக்கம் வச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற விதமாக நான் அதை வச்சேன். எதுக்காக அப்படின்னா, விஜய் அவர்கள் மேலே நிறைய ஒரு பர்சனல் அட்டாக் அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறமும் இருந்துச்சு. அவரை வந்து குடும்பத்தை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு, அவங்க சன் டாட்டர்லாம் சரியாக பார்க்கறதில்ல. ஆனால் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பாவோட லெகசியை நாங்கள் வந்து தொடரணும்னு நினைக்கிறோம், ஹாலிவுட் ஹீரோ கூட ஒரு இந்தியன் ஆக்டரை சூஸ் பண்ணோன்னா அப்போ தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அப்பா மேலே அவர் ஒரு நிறைய ஒரு இதில் அன்பில் தான் இருக்கார் அப்படின்னும் போது, ஸோ நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தை விமர்சனம் பண்ணவங்களுக்கு இது ஒரு பதிலடி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பதிலடி தானா? முதல்ல வந்து பொதுவாக வந்து இந்த குடும்ப விவகாரங்கள், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அவங்க தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் வந்து பெருசாக கருத்தே சொல்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அரசியலுன்றது பொதுவான விஷயம், மக்களுக்கான விஷயம். பட் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நீங்கள் இந்த வந்து ஒரு மாதிரி டபுள் வணக்கம்லாம் வச்சு சைடில் வச்சு கேட்டீங்க. கடந்து போகணுமா அப்படின்னா இல்லை பதில் சொல்லாமா அப்படின்னு பார்க்கும்போது பதில் சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, ஜெய்சன் சஞ்சயோட அந்த பதில் எனக்கு பொதுவாக வந்து இந்த அப்பா சென்டிமெண்ட் தான் எனக்கு பிடிக்கும். அதாவது ஒரு குடும்பம் என்பது ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக அப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கும் சண்டை வந்த போதுமே கூட என்ன நிறைய பேர் இந்த மாதிரி கருத்து கேட்டபோது நான் என்ன சொன்னேன்னா, 1000 இருந்தாலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து அவர் இல்லைன்னா இவர் இல்லை, இவர் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வடந்தாவாதம் பண்ணுறது வந்து அது கட்சிக்கும் நல்லதில்லை, குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்றது தான் என்னோடய கருத்து. தேர்தல் முடிவும் அப்படி தான் வந்துச்சு. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பிளவு படாமல் அன்புமணி ராமதாஸ் வந்து பெரியவர் கூட ஒத்து போய் இருந்தாருன்னா இன்னும் மேபி 2 எம்எல்ஏ கூட வந்திருப்பாங்க. சண்டை போட்டாங்க, பிரிஞ்சாங்க, அதனால் பாதிப்பு வந்துச்சு, அதையே அவங்களே அனுபவிச்சாங்க. பட் இன்றைக்கி கூட்டி கட்சி பார்க்கும்போது இன்றைக்கி குடும்பம் ஒன்றாயிடுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு கொஞ்சம் பலமாகி போச்சு. இந்த குடும்ப சண்டை பிரச்சனைகளில் தேவையில்லாமல் நடுவில் கொஞ்சம் பேர் போய் அவங்க பாதிப்புக்குள்ளாகி அவங்களுக்கு நிம்மதி போச்சு. ஒரு சில முன்னாள் எம்எல்ஏலாம் வந்து இப்போ நான் கட்சியை விட்டே போகிறேன், ஏன்னா இவர் பெருசாக அவர் பெருசாக நான் சண்டையில் இவர்கிட்ட போனவங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டையாகி போயிடுச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அரசியலில் வந்து அந்த ஒற்றுமை தேவை. இப்போது விஜய் சாரை பற்றி வந்து இந்த மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையை பற்றின ஒரு சில விமர்சனங்கள்லாம் வருது. பட் என்ன அந்த மாதிரி கருத்துக்குள்ளேயோ அந்த விமர்சனக்குள்ளே நான் போகிறதில்ல. இப்போ நீங்கள் அதை கேட்டுட்டீங்க. ஜெய்சன் சஞ்சயோட பதில்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 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 நேராக பார்க்கும்போது எனக்கு ஒரு மன ஆறுதலை தந்துச்சு, ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. என்ன காரணம்னா, இப்போ ஒருவேளை சஞ்சய் அவர் வந்து அந்த கேள்வியெல்லாம் தவிர்க்கிறாரு, இல்லை அவர் வந்து அவங்க அப்பாவை விட்டு கொடுத்துட்டு இருந்தாருன்னா, அவருக்கு அவங்க அப்பா, எனக்கு வந்து என்னோடய முதலமைச்சர் வந்து நைட்டு படுக்கும்போது என்னடா நம்ம மகன் இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னும் போது முதலமைச்சரோட சிந்தனை என்பது தனிப்பட்ட முறையில் போயிடும். இப்போ மகன் வந்து யார் என்ன சொன்னாலும் என் அப்பா,
உங்களோட ஆசைக்காகவும் உங்களோட அரசியலுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நிற்கும்போது மகன் புள்ள சூப்பர். எனக்கு ஒரு பத்திரிகையாளர்னால இதனால் என்ன ஆதாயம், ஒரு பிரஜையாக என்ன ஆதாயம்னா, இஸ் நாட் கிவிங் மென்டல் ப்ராப்ளம் ஆர் மென்டல் ட்ராமா ஆர் டிஸ்டர்பன்ஸ் டு இஸ் ஃபாதர், விச் மீன்ஸ் மை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் மென்டல் ட்ராமா. அப்போ அவர் வந்து புத்தி கூர்மையாக தமிழ்நாடு நலனை பற்றியோ தமிழ்நாடு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து குடும்பத்தில் மகன் வந்து உருவாக்கி தரார். அந்த விஷயத்தோடு பார்க்கும்போது அது ஒரு அற்புதமான பேட்டி. அந்த அப்பா மகனுக்குள்ளே அவங்க சேர்ந்து இருக்கட்டும் பிரிஞ்சு இருக்கட்டும் எப்படின்னா இருக்கட்டும், ஆனால் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னா இந்த குடும்பம்னு இல்லை, இந்த மாதிரி எந்த குடும்பம் பிரியாமல் இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு பத்திரிகையாளர் தான் நான். வந்து அறிஞர் அண்ணா, திருவள்ளுவர் இதெல்லாம் படிக்கும்போது, இல்லை வள்ளலாரெலாம் படிக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மாதிரி சின்ன வயசு தான், எங்கேயுமே வந்து ஒரு கோபத்தையோ இல்லை ஒரு நிதானத்தை எழுந்தோலாம் அவர் பேசலை. நல்லா பேசியிருந்தாப்புல. அப்பா விட்டு கொடுக்காத ஒரு மகன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு 100 மார்க்ஸ். விஜய் சாருக்கு சிஎம்மாக கேட்டிங்கன்னா மார்க்ஸ் நான் அவ்வளோ போட மாட்டேன். பட் ஜெய்சன் சஞ்சய் ஆஸ் அ சன் டு ஹிஸ் ஃபாதர் ஹி இஸ் டூயிங் ஐ திங்க் அந்த க்ரீவன்சஸ் எல்லாம் எதுவும் காட்டிக்கல. எப்பவுமே வந்துங்க சின்ன வயசில் பக்குவம் வருது அப்படின்னா அது சிறப்பு. சின்ன வயசில் நிறைய பேருக்கு அந்த பக்குவம் இருக்காது. ஒரு மாதிரி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருப்பாங்க, அந்த ஒரு பந்தாக்கிந்தாலாம் இருக்கும். அதெல்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒத்த பேட்டியை வச்சு நான் முழுசாக கணிக்க முடியாது. அந்த பேட்டியை வச்சு நீங்கள் மையமாக கேட்ட கேள்விகளுக்கு அது ஒரு சிறப்பான பேட்டி. இன்ஃபேக்ட்டு நெறியாளர் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக பதப்பட்டா பயந்த மாதிரி. அவங்க வந்து நிறைய முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் பேட்டி எடுத்தவங்க. அவங்க எதுக்கு ஐயோ நான் இதெல்லாம் கேட்கலான்னு தெரியல, ஒரு முதலமைச்சரோட சன்னு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த பில்டப்லாம் கொடுக்காதீங்க. தொழிலில் வந்து பத்திரிகையாளருன்றவங்க வந்துட்டு அரசியல் தனி, சினிமா தனி. ஃபஸ்ட் அதில் தெளிவாக இருக்கணும். அரசியல் கேள்விகள் கேட்குறீங்கன்னா பயத்தை எடுத்து வச்சுட்டு கேட்கணும். சினிமா சார்ந்து கேட்க போகிறீங்கன்னா பயந்து பயந்து தான் பேசணும். ஏன்னா அவங்க அடுத்த முறை கால் ஷீட் கொடுப்பாங்க இல்லை கொடுக்க மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் பேட்டி. அவங்க ஒரு பெரிய ஸ்டாரு, அவர் நீங்கள் ஒரு பேட்டி எடுத்து போட்டிங்கன்னா, சார் அந்த ஷாட் எப்படி சார் நடிச்சிங்க, அந்த அந்த டூயட் வந்து கஷ்டமான ஒரு டூயட் இல்லை சார், ஆனால் அவ்வளோ சில்லுன்னு இருக்கிற இடத்துல எப்படி சார் நடிச்சிங்க, இப்படிலாம் கூட கேட்கலாம். இப்படி தான் கேட்குறாங்க. அரசியல் அப்படி கிடையாது. நீ யாராக வேணா இரு, கேட்ட கேள்விக்கு பதில். மக்களுக்கு இது நல்லா செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நீங்கள் முதலமைச்சர் இருப்பீங்க, 5 வருஷம் கழிச்சு வேறு யார் தான் ஜெயிப்பாங்க போவாங்க. அரசியல் ரீதியாக பத்திரிகை பேட்டி எடுக்கிறது தன்மை வேறு, சினிமா சார்ந்து பத்திரிகை பேட்டி எடுக்கிறது வேறு. ரெண்டையும் கொஞ்சம் குழப்பிக்க கூடாது, அந்த தெளிவு கொஞ்சம் இருக்கும். இப்போது லாஸ்ட் வீக்காக இருந்த இன்னொரு பெரிய விஷயம் வந்து உதயநிதி அவர்களுடைய கைது நடவடிக்கை. ப்ளஸ் அவர் பேசினதுமே ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு, அதாவது நேஷ்னல் லெவலில் பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாதி வந்து சர்ச்சை வந்து ஆச்சு, மீதி பாதியை சம்மந்தப்பட்டவங்களே ஆக்கிக்கினாங்க. நிறைய பேர் வந்து நேஷ்னல் மீடியாவில் இப்படி அப்படின்லாம் சொல்லி செய்தியை பெருசாக்குனதும் எனக்கு தெரியும். ஒரு பத்திரிகை என்ன நடக்குது நாட்டில்னு. எனக்கு அதில் வந்து என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாட்டில் வேறு எதுவும் பிரச்சனையே இல்லாத மாதிரி இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கி ஒரு கைது வெறும் போய் எதிர்கட்சி தலைவரை அதற்கு வாதம் கோர்ட்டு கேஸுன்னு போய் கிட்டத்தட்ட 2 நாள் வேஸ்ட் ஆக்கிச்சு. தமிழ்நாடோட மக்களுடைய பிரச்சனைகளில் 2 நாள் வந்து வேஸ்ட்டு. அந்த விஷயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசினது சரியா தப்பா அப்படின்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வார்த்தையே உச்சரிக்கலை, நான் யார் பேருமே சொல்லலை, அப்புறம் என்னை வந்து அதை சம்மந்தப்படுத்தினா என்னன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எதிர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் உள்நோக்கம் வச்சுக்கிட்டு தான் அவர் ஒரு மாதிரி கொச்சையாக பேசினார், அவர் வந்து நடிகையை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டாரு, அதனால தான் இந்த சைட்லேருந்து அரசு வந்து பொங்கி எழுந்துச்சு அப்படின்லாம் இந்த சைடு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், இதே வேகம் இதே வலிமை காவல்துறையினுடைய வீரியம் நாளைக்கு எங்கே எந்த பெண்ணுக்கு எதிராக வார்த்தை இல்லை பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி இருக்கணும். இப்போ வந்ததில் உங்களுக்கு துடிக்குது புஜம்ன்ற மாதிரி அப்படியே எஃப்ஐஆர் எங்கே, வண்டி எங்கே, போலீஸு பட்டாளம் எங்கே, எல்லாம் வந்தீங்க, கைது பண்ணீங்க, இட்டுன்னு போனீங்க, விட்டீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர், ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவருக்கு எல்லாம் இருக்குது. அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 10 வக்கீல் போகிறாங்க, போயிட்டு உடனே லிஸ்ட் ஆகுது, கேட்குற 10:30 மணிக்கு சொல்கிறாங்க, 12:12 மென்ஷன் ஆகுது, திருப்பி 1 மணிக்கு மென்ஷன் ஆகுது, அப்புறம் திருப்பி 2:15 லஞ்சுக்கு மேலே கேட்குறேன்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து அட்வொகேட் ஜெனரலு விஜய் நாராயணன் சாரே வந்து சொல்கிறாரு, இல்லை தேர் இஸ் நோ இன்டென்ஷன் ஆர் டு ஜுடிஷியல் ரிமாண்டோ இல்லை கஸ்டடி ரிமாண்டு பண்ணலை, ஸ்டேஷன் பெயிலே விட்டுற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸ்டேட்டில் அப்படின்னும் போது மேட்டர் கெட் செட்டில் தட். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் எ சிவில் கேஸ். அதாவது அது டிஃபமேஷன் இருக்கா, அது அவதூறாக பேசியிருக்காரா என்ன ஏதுன்றது செக் பண்ண போகிறாங்க.
இப்போ இதே மாதிரி விஷயம் சாதாரணமான ஆளுக்கு கிடைக்குமா? சாதாரணமாக எவ்வளோ பேர் ஏதோ விஷயங்கள் வருது, அவங்களுக்குலாம் இது கிடைக்குமானா கிடைக்கும். அப்போது அதிகாரம் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி காவல்துறையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு அரசு வந்து இந்த அளவுக்கு போனது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மாறாக ஊழல் கேஸு இல்லை வேறு எதுனா வந்து லஞ்ச லாவண்ய கேஸ் அந்த மாதிரி விஷயத்தில் கைது செஞ்சிங்கன்னா மக்கள் வரவேற்பாங்க. யாரோ பேசுனாங்க, அது வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு 1.5 நாள் ட்ராமா, வெறும் ட்ராமா. இது வந்து அட்வான்டேஜ் உதயநிதி, டவுட்டே கிடையாது. ஏன் அட்வான்டேஜ் உதயநிதினா அவர் பாட்டுன்னு அமைதியாக இருந்தவரை கைது பண்ணி அவருக்கு உண்டான அவர் அரெஸ்டெல்லாம் பார்க்காதவர் இது வரலாம். அவர் வாழ்க்கையில் ஜெயிலு என்ன இதெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ ஜெயிலுக்கு போகல. நான் நினச்சா அவருக்கு ஜெயிலு போட்டுருந்தால் நல்லா இருந்திருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு. என்ன தான் ஜெயில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. நிறைய பேர் வந்து கஷ்டமே என்னன்னு தெரியாமல் தான் அரசியல் பண்ணுறாங்க. விஜய் சார் அதில் முக்கியமாக நம்பர் 1 அவர் தான். கஷ்டப்படாமல் அரசியல் பண்ணுறது என்னென்னு தெரியாது. நிறைய விஷயம், போராட்டம்னா என்ன, விவசாய பிரச்சனை தெரியாது, நீட்டு தேர்வு ஏன் இது பிரச்சனை, அனிதா வீட்டுக்கு போனதோடு சரி. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே வாயே திறக்கல அந்த விஷயத்தில். அப்போ அப்படி சுலபமான அரசியல் பண்ணுறாரு. ஒருவேளை உதயநிதியை கைது பண்ணி வச்சுருந்தேன், உதயநிதி திருப்பி வெளியில் வரும்போது அந்த இன்னும் ஆக்ரோஷமாக செயல்பட்டுருக்கும். அப்போ திமுக இன்னும் பல மடங்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போயே வந்து ஜமகாலம் போட்டுன்னு வீட்டில் சைலண்டாக இருந்தவங்களாம் இப்போ வெளில வந்துட்டாங்க உதயநிதி அரெஸ்ட்டுனால. அது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. தாவேக்காக்கு அது யார் கொடுத்த ஐடியா இல்லை, அது பின்னாடிங்க தான். அதை அப்படி டீல் பண்ணக்கூடாது. கட்சியில் மகளிர் அணி இருக்குல்ல, மகளிர் அணிக்கு எது வச்சுருக்கீங்க? மகளிரோட பாதுகாப்பு சேர்த்து பேசுறதுக்கு தானே. அவங்களும் அதை ஒரு போராட்டமோ அந்த மாதிரி அரை வழியில் எடுத்துக்கிட்டு அது பண்ணியிருக்கணும். கூட்டம் இருக்குது அந்த கட்சியில். அதாவது ஸ்ட்ரக்சராக யோசிக்காமல் சரி, காவல்துறைன்றது வந்து அது வந்து பொதுமக்களுக்காக இருக்க ஒரு துறை. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கொலை கேஸ் நடக்குது, செயின் அறுத்துன்னு போயிடுறாங்க, மக்களுக்குள்ளே சண்டை வராமல் இருக்கிறதுக்கு, கள்ளசாராயம் ஒழிக்கிறதுக்கு, போதையை தடுக்கு, இதை போயிட்டு ஒரு நடிகரை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு காவல்துறையை தான் அனுப்புகிறீங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அனுப்புகிறீங்க. அதில் வந்து அந்த அதிகாரி எந்த கம்யூனிட்டி, எந்த ஊருக்கார், என்ன இது இவர் இது செய்வாரா அப்படி. இப்போ அந்த அதிகாரியோட பிரச்சனையை யோசிச்சிங்களா? நீங்கள் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறீங்க, திடீர்னு நாளைக்கு வந்து உங்களுக்கு திருப்பி பட ஆசை வந்து போயிடுறீங்க, அவர் போய் கைது பண்ணிட்டாரு. இந்த கேஸில் இந்த மாதிரி கேஸ் இது வந்து நிற்கிறது கஷ்டம். இதில் பெரிய கன்விக்ஷன்லாம் வராதுன்றது ஒரு பத்திரிகையாளராக இல்லை வழக்கறிஞராக என்னோட புரிதல். ஏன்னா டெக்னிக்காலிட்டிஸ் இருக்காது. டைரெக்டாக டார்கெட் பண்ணி பேசப்பட்ட பேச்சுகளே வந்து பெரிய அளவில் கேஸ் வந்து எடுத்துகிட்டு போனது கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து அதிகாரிகளுக்கு தலைவலி, காவல்துறை சார்ந்த அதிகாரிகள். ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து பழி வாங்குவாங்க. பட் ஆனால் அவர் உதயநிதி அவர்கள் பேசினது கேட்கும்போது அது உள்நோக்கத்தோட பேசுன மாதிரி இருக்கா, இல்லை உங்களோட பார்வையை நான் கேட்குறேன். அது நார்மலாக தான், அதாவது அவங்க ஆடியன்ஸ் சொல்கிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி வணக்கம் வச்சிங்க, நான் இப்படி வணக்கம் வச்சிருந்தா எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறத பொறுத்து என்னை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? நான் வந்து சம்டைம்ஸு ரிஃப்ளெக்ஸில் ரியாக்ட் பண்ணுவேன், இல்லை ரியாக்ட் பண்ணாமல் போவேன். இதெல்லாம் வந்து அதில் வந்து என்ன சொல்லணும்னா இதை பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோன்னு என்ன தீவிரவாதி போய் குண்டு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுற சப்ஜெக்டாக இது. ஒரு செக்ஷன் போடுறீங்களே, யோசிக்க மாட்டீங்க? யார் கொடுக்குறது உங்களுக்குலாம் ஐடியா? இப்போ நான்லாம் கவர்மெண்ட் சைடில் பிபிஆர் இருந்தேன்னா நான்லாம் கேட்பேன், என்னப்பா இது இப்படியாப்பா போடுவீங்க, போகிறது தான் போகிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு போட மாட்டிங்களா? இது என்ன பிளான் பண்ணோம்? நம்ம அந்த நடிகர் பேர் எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து சிரிக்கிறோம். நான் காவேரி ஆர சொன்னேன், இது இவ்வளோ தானே, இது என்ன 2 நாளாக செட்டெல்லாம் போட்டு லைட்லாம் போட்டு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி பிளான் பண்ணுவாங்களா? அதான் இருக்குது திட்டமிட்டு சதி செய்தார். அதாவது ஒரு அது மாதிரி அப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரிலாம் தெரில. கீழே இருக்கவங்க அவங்க நடிகை பேரை சொல்கிறாங்க, இவர் மேலே இருக்கிறவர் இவரு கொஞ்சம் கிண்டல் பிடிச்சவர் தான், இவர் கிண்டலுக்கு கிண்டல் பண்ணுறாரு. இன்னும் இப்போ எல்லாருமே தானே கிண்டல் பண்ணுறீங்க. இப்போ முதலமைச்சர் கூட தான் கிண்டல் பண்ணுறாரு, நையாண்டி பண்ணுறாரு, நக்கல் பண்ணுறாரு. அதை யாருன்னா போய் கேட்பீங்களா? இதே காவல்துறை போய் கேட்குமா? சரி, ஏன் அவ்வளோ? உதயநிதி பேரே சொல்ல, நயினார் நாகேந்திரன் பேரே சொல்லி சொன்னார் இவங்க வீட்டிலேருந்து அவர் வரணும்னு. என்ன பண்ணிட்டீங்க சட்டம்? அப்போது அந்த சட்டம் வந்து நயினார்கிட்ட போய் இப்படி போவோம் சட்டம், உதயநிதி பார்த்தா இப்படி நிற்கும் சட்டம். அண்ணாமலை கேட்டார், நான் என்ன விஜய் சார் மாதிரி நடிகைங்களோட இடுப்பெல்லாம் பிடிச்சி கிள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் தெருவில் இருந்து அரசியல் பண்ணுறேன்னு பேசினாரா இல்லையா? காணொலி இருக்குல்ல. ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை கிட்ட இதே போலீஸ் இந்த ஜம்பத்தை காட்டுவாங்களா? இன்னும் அந்த காணொலி இருக்குது. முதலமைச்சரை இழிவுபடுத்திட்டார், முதலமைச்சரை கொச்சப்படுத்திட்டார். யார் பண்ணார்? அண்ணாமலை, நயினார். அங்கே சட்டம் அப்படி அந்த திரைப்படத்தில் வர மாதிரி வரமாட்டேங்க. அப்போ வெண்டட்டா பாலிட்டிக்ஸா? அவர் பண்ணுறதும் வெண்டட்டா பாலிட்டிக்ஸு, நீங்கள் பண்ணுறதும் வெண்டட்டா பாலிட்டிக்ஸு. 2 பேரும் ஒன்று. உக்காந்து ரூமில் பேசிக்கின்னு சண்டை போட்டுக்க வேண்டிய விஷயத்தை அரசியலாக்கிட்டு இருக்கீங்க.
நாட்டில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி. அவராச்சும் எதிர்க்கட்சிங்க, நீங்கள் முதலமைச்சர். 8 கோடி மக்களோட வாழ்க்கை சம்மந்தமான விஷயம், அவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருந்தா உக்காந்து இதுக்கெல்லாம் கேஸை போட்டுக்கின்னு இதுக்கெல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு பிளானுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து திருப்பி உதயநிதி எதனா பேசுவார் சட்டமன்றத்தில். என்ன பேச போகிறாங்களோ அப்படின்னு உட்காந்து யோசனை. ஓகே சார். இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆச்சு. ஸோ இந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே அந்த நம்ம நியூஸ்லலாம் பார்க்க முடியுது. ஸோ இதற்கு முன்னாடி ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சா, இல்லை இப்போ இந்த ஆட்சி காலத்தில் தாவேகாக்கு எதிராக இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறவங்கள கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளராக உங்களோட பார்வை என்ன? நீங்களும் ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. இல்லை, நானும் இல்லை, அவங்க பண்ணுறதுனால போய் ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டியது. நம்ம ஏதோ வாலண்டியராக போய் பண்ணுறதில்ல. அதாவது அது என்னன்னா, ஒரு எம்எல்ஏ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி ஒரு பத்திரிகையாளரை போய் மிரட்டுறாரு, அடிக்கிறாரு, கையை முறிக்கிறாரு, ஆஸ்பத்திரி அனுமதி, அதுக்கு கூட குரல் கொடுக்குறேன்னா நான் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறதே வேஸ்ட்டு. இப்போ இதே சட்டத்துறையில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மீது நீங்கள் எதாவது லைட்டாக தொட்டிங்கன்னா பெரிய பஞ்சாயத்து ஆகும். தொட்ட காவல்துறையில் இருக்கிற அந்த ஆய்வாளர் யாராக இருந்தாலும் சரி, அது லேஸில் விட மாட்டாங்க. அப்படி நான் வழக்கறிஞர்கள் கூட பழகும்போது பேசும்போது கொள்ளும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் பத்திரிகையாளர்களோடு எனக்கு பழகும்போது கொள்ளும்போது ஒரு பத்திரிகையாளர் எனக்கு அது வருத்தம். என் வாழ்க்கையில் நான் அதிக நாள் வந்து பத்திரிகைக்காரனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த நொடி வரலாம் வழக்கறிஞர்ன்றது எனக்கு சம்மந்தப்பட்ட கேஸு இல்லை டிராஃப்ட்டு என்னோடய நண்பர்கள் போது போகுது. இப்போ இந்த ஒரு ஐயா இந்த கேஸ் உதயநிதி கேஸ் வந்தபோது கூட கோர்ட்டால் 51 போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா என்ன நடக்குதுன்றதை ஒரு வழக்கறிஞராக நாங்கள் கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறாங்க, என்ன வாதம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வாதத்துக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி அப்போது அதை பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒத்துமை, ஒரு பாதுகாப்புன்றது பத்திரிகையாளர்கிட்ட கிடையாது. பத்திரிகையாளரை அடிச்சு போட்டாவோ இல்லை எதனா ஒன்று பண்ணி போட்டாவோ கேட்கறதுக்கு நாதி இல்லை. தாவேகா ஆட்சியில் தான் நாதி இல்லைன்னா அப்படி கிடையாது. திமுக ஆட்சியிலே நாதி இல்லாமல் தான் இருந்தது, அதிமுக ஆட்சியிலே நாதி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆட்சியாளர்கள் எப்பயுமே ஒன்றுங்க, அவங்க பதவிக்கு வந்துட்டோம்னா அவங்க சர்வாதிகாரியாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த சர்வாதிகாரியாக முயற்சி பண்ணும்போது பத்திரிகை துறை வந்து அது கேள்வி கேட்கும். அதை தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணி அது பாதிப்புக்குள்ளாகவும் அடி வாங்கும். அது பத்திரிகை துறைக்கு வந்த சாபைக்கிட அது இயல்பு. இது அப்படியே தொடருதுன்னா இதுக்கு அரசு ஒரு விலை கொடுக்கும். ஆட்சி மாற்றம் தான் அது. அதனால் பத்திரிகை துறையை வந்து பார்த்து கையாளணும். ஏதோ வந்து ஜோல்னா பையை போட்டுக்கிட்டு இல்லாதப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு 4 காட்டு ஒரு மாதிரி வறுத்தெடுக்கிறீங்கன்னா அது ஆன்டி இன்கம்பன்சி. உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேமராவை எங்கன்னா எதனா தப்பு நடக்குமா, பேனாவை எங்கன்னா எதனா எழுதலாமா, அப்படி தான் போகும் சிந்தனை. அப்போ நீங்கள் நல்லது பண்ணால் கூட அது வந்து பேசுபொருளாக வராது, உங்களோட கெட்டது தான் அதிகமாக போகும். இன்னொன்று, மக்களுமே நல்லதை விட கெட்டதை தான் அதிகமாக பார்ப்பாங்க, படிப்பாங்க. இது மக்களோட சைக்காலஜி. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க தவிர்க்கணும். கைது அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, கடந்த காலத்துலையுமே வந்து அம்மையார் ஜெயலலிதாவை பேசாத பேச்சில் திமுகவில் நிறைய பேர் தலைவர்களே பேசியிருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற கலைஞர் அவர்களையே வந்து இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு ரயிலில் டிக்கெட்டு வாங்காமல் வந்தார், இவர் திருட்டு ரயில் ஏறி வந்தார்னா யாருன்னா போய் பார்த்தாங்களா? கலைஞர் டிக்கெட்டு வாங்கினாரா வாங்கலையான்றது, கலைஞரோட வயசு என்ன, இறந்தே போயிட்டார், இன்னமும் அதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து பேசி உண்மையோ இல்லையோ அதை ஒரு விஷயமாக ஆக்கிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை வந்து ஈவிகே இளங்கோவன் முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கிறீங்க, 1/2 மணி நேரம் சந்திச்சிங்க தனிமையில், என்ன பேசினீங்க, மன்னிக்கணும் நண்பர்களே, வயது அது என்ன செய்தீர்கள் அப்படின்னு ஒன்று சிரிப்பாங்க. இதேமாதிரி கொஞ்சம் பேர் காங்கிரஸ்காரர்கள், மன்னிக்கணும், தவறாக நினைக்கக்கூடாது, வயது அதுக்கு அனுமதிக்காதுன்னு இப்படி பேசியிருப்பாங்க. அதில் காலம் சென்ற ஐயா ஈவிகேஸு, காலம் சென்ற அம்மையார் ஜெயலலிதா பற்றி இன்றைக்கி இருக்கிற பிரதமர் மோடியை சந்தித்த போது இப்போ இதுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா போய் கேஸ் எல்லாம் போட்டணும் இல்லை, ஏன்னா கெத்து கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு லெவலுக்கு முன்னாடியெல்லாம். அப்போது நக்கீரன் பத்திரிகைக்கு பிரச்சனை, கோபால் அண்ணனுக்கு தாக்குதல், அது மாதிரி, அப்புறம் பத்திரிகையாளர்களை வந்து போலீஸை விட்டு அடக்குமுறை, ஒரு லெவலுக்கு அப்புறமா வந்து ஷி பிகேம் மெச்சூர்டு. அவங்க வந்து ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன் ஆகிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பேசுனதுக்கெல்லாம் போய் கைது அரெஸ்ட் பண்ணி பேசுனதுக்கு திருப்பி பேசிட்டு போயிடுவோம், இதுக்கெல்லாம் போய் கைது பண்ணிக்கிட்டு இருந்தால் செட் ஆகாது. ஆனால் பாலம் கட்டின விஷயத்தில் ஊழல் இருக்குதுன்னு சொல்லி கலைஞரை கைது செஞ்சாங்க. ஆனால் அந்த கேஸில் வந்து கன்விக்ட் பண்ண முடியல, ஏன்னா ஆதாரம் கிடையாது. கோர்ட்டில் வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி தீர்ப்பு வந்து பிரச்சனை. அதேமாதிரி அம்மையார் ஜெயலலிதா மீது இவங்க வழக்கு தொடர்ந்தாங்க. அதாவது கனிமொழி அவர்களோட வரலாறு என்ன ஏதுன்னெலாம் அதிமுகவில் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் கலைஞர் வந்து யாரையும் கூப்பிட்டுலாம் கேஸ்லாம் போடல. இந்த மாதிரி விஷயத்துக்கே கேஸு போடாமல் சொல்லாடலாக பார்த்துட்டு சரி நெருப்புனா நான் சுற்றுமா அப்படின்னு. இப்போ கூட ஒரு சிலர் கீழே இப்போ நம்ம பேசுகிற கூட ஆபாசம் வீட்டில் பேசினா என் வீட்டில் பேசுகிறது பார்க்குறதுக்காக வேலை கடந்து போகணும்.
அரசியல் நீங்கள் பேசுனீங்கன்னா 4 பேர் 4 விஷயமா சொல்லுவாங்க. அதை 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 தாங்கிக்கிற சக்தி இருக்குல்ல. அரசியல் பேசும்போதோ இல்லை அரசியல் இருக்கும்போதோ நீங்கள் ஊழல் பண்ணுறீங்களோ, லஞ்சம் பண்ணுறீங்களோ, பணம் சம்பாதிக்கிறீங்கன்றது அடுத்ததுங்க. 4 பேர் 4 விதமாக கேவலமாக பேசுவாங்க. அதை தாங்கிக்கிற சக்தி ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ அந்த ஒரு மனநிலை இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறது நல்லது. இது மாதிரி கடந்த காலத்தில் இந்த பேசுனதுக்கெல்லாம் கைதெல்லாம் பெருசாக பண்ணது கிடையாது. சங்கர்ராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியர் கைது செய்தார். அந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ் தான் அரெஸ்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கருத்து சொன்னதுக்கு பேசினதுக்கெல்லாம் அரெஸ்ட்டுன்றது கடந்த காலத்தில் இல்லை. அது விஜய் சார் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். அதாவது ஒருத்தர் கார்னர் பண்ணோம், கேஸு போடணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க. காவல்துறை உங்ககிட்ட இருக்குது, விசாரிங்க. வேறு எதுனா விஷயம் வரும். பேசுனதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் இப்போ நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் என்னென்ன பேசியிருக்கிறீங்க? விஜய் சார் எவ்வளோ நக்கல் கையாண்டி பண்ணிங்க. கரூரில் ஓடி வந்தீங்க நீங்கள், பத்திரிகையாளர் கூட சந்திக்காமல். அன்றைக்கி உங்களை இதே மாதிரி கைது பண்ணியிருந்தா எப்படி இருந்தது? அன்றைக்கி பெருந்தன்மையாக தானே அன்றைக்கி ஸ்டாலின் நடந்துக்கிட்டார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி என்னென்னா பேசியிருக்காங்க. உதயநிதி காலுக்கு நடுவில் போய் பதிவு வாங்கிக்கினார். பல்லு பழனிசாமி அவர் வந்து ஒரு மண்புழு, முட்டியே இல்லை அவருக்கு, இப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ணு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி திருப்பி பேசுகிறாரு. அவரும் விடல. பால் டாயில் குச்சி போய் சேர வேண்டியதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. யாரை பார்த்து? உதயநிதியை பார்த்து. அன்றைக்கே செத்து போயிருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு சில விஷயம் 2:30 மணிக்கு ரீஷேர் பண்ணுறாரு அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் ட்வீட்டு போடுறாரு, இவர் பேசுகிறாருலாம் பேசியிருந்தேன். அது உதயநிதினா வந்து எதனா இல்லை இவர் வழக்கு தொடரணும், இவர் மேலே நான் வந்து 1 கோடி ரூபா பணம் நஷ்ட ஈடு இல்லை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன. இப்போ பாக்ஸிங்கில் சண்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் வந்து பத்திரிகையாளர் சந்தி பண்ணுவாங்க. அப்போ இந்த பாக்ஸர் சொல்லுவார், ரெட்டு கார்னரில் போகிற பாக்ஸர் சொல்லுவார், 3 ரவுண்ட் அவனை அச்சு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவார், உனக்குலாம் அடுத்த முறை பேசுறதுக்கு வாயே இருக்காது, முதல்ல உனக்கு பாயிண்ட் வருதால அச்சு வாயை குழன்னு ஆக்கிறேன். இப்படி தான் மேலை நாடுகள்லேயே பேசியிருப்பாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கூட்டம் வரும், அதை வச்சு டிக்கெட்டு போவோம், அதை வச்சு ஓகே உண்மையிலே அடிச்சிருவான் பொழுது. அவன் சொல்லலாம் 3 ரவுண்டு உன்னை முச்சிடுறேன்னு. அவன் சொன்னால் 3 ரவுண்டில் 30 செகண்ட் உன்னை முச்சிடுறேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அது அரசியலோட தன்மையில் ஒரு 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 குஸ்தி அப்படின்னா அது ஒரு ஆக்ரோஷமாக அது அப்படி பார்க்கணும். அதை விட்டு கேஸை போட்டுக்கிட்டு வக்கீலுங்களை கூப்பிட்டு இங்கேருந்து அங்கே போயின்னு அங்கே நீங்கள் வந்து போலீஸை வச்சுக்கிட்டு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டு பொழுதுக்கும் இங்கிலீஷ் மீடியாவில் வேறு இங்கிலீஷ் மீடியா உங்களுக்கு ஆளுக்குது சொல்லி செய்தியை போட்டிங்க, ரைட்டு, நடிகை பற்றி தப்பாக பேசிட்டார். இது உங்களுக்கு தானேங்க கேவலம். எதுக்கு அரசு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுதுன்னு 4 பேர் பேசுவாங்கல்ல, அரசுக்கு தான் வேலையா? இப்போ தினமலர் பத்திரிகைகளெல்லாம் நடிகைகளை பற்றி அவ்வளோ எழுதிருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக. நான் அதெல்லாம் வாழையில் சொல்ல வேணாம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசு அப்போவும் இதேமாரி போராட்டம், நடிகைகள்லாம் வந்துட்டாங்க ரோட்டுக்கு, பத்திரிகை எப்படி இப்படிலாம் ஏத முடியும்? தினமலர் ஆமாம் ஏதணும், என்ன இப்போது சரி. அடுத்த செய்தி, பழைய எஃப்ஐஆர்லாம் இருக்குது, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க என்ன இதெல்லாம் புகைப்படமே இருக்குது, இல்லை எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸோடு போடும், பரவாயில்லையான்னு இவங்களும் நிற்கிறாங்க கிரவுண்டில். அப்போ அன்றைக்கி அரசு வந்து இந்த நடிகைகள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இதையே அந்த பத்திரிகை ஆசிரியரை கைது செஞ்சு பண்ணியிருந்தா அரசு என்ன சொல்லியிருப்பாங்க? வேறு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை, இதெல்லாம் நான் தலையிட முடியும். இது மாதிரி இது வந்து எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் வார்த்தை போர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதான் அவங்க பேசிக்கிட்டோம். காவல்துறையை கூப்பிட்டு இதுக்கு போய் கோர்ட்டுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணி, ஏன்னா எதிர்கட்சி தலைவர், இந்த சைடு முதலமைச்சர், எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால் இதெல்லாம் வந்து நேரம் வேஸ்ட்டு, அன்ஃபோர்ஸ்டு எரர், இல்லை பிலோ த பாக்ஸிங் பெல்ட். அதாவது இது வந்து ஒரு நாகரிகமான சண்டை இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இந்த மாதிரி கைதுகள் இருந்துச்சா, இல்லை இந்த ஆட்சியில் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சியில் வந்து ஜாஸ்தியாக, ஏன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் வந்து எதிர்கட்சி தலைவரே கைது பேசினார் சர்ச்சைக்கு முறையில். அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அதுக்கப்புறமா வந்து மார்கண்டேயன். இப்போ ஏன் பேசினாங்க? நீங்கள் குளத்தூரில் கொத்து போராட்டம் நீங்கள் சொன்னீங்க சரிங்க. நியூட்டனோட 3ஆம் விதி வந்து அமலுக்கு வரும். எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் சம்டைம்ஸு மைல்டாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஹெவியாக இருக்கும். அப்போ ஹெவியாக வரும்போது நீங்கள் போய் போலீஸை கூப்பிட்டு வந்துடுங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால. அப்போ இது போங்காட்டம் தானே. போலீஸ் பாதுகாப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து வாய்க்கு வந்ததை பேசுவீங்க, நொரநாட்டியம் பண்ணி கிண்டல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர், அவங்க பாவம் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சி கிடையாது. அவங்க பேசுனா காவல்துறை அனுப்புறது. கட்சி டு கட்சி ஹேண்டில் பண்ணால் என்ன? தாவேகா திமுக நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க. பொதுமக்களோட வரி பணத்தில் இயங்கக்கூடிய காவல்துறைக்கு ஏன் இந்த தலைவலின்னு நான் கேட்குறேன். காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு எவ்வளோ டென்ஷன் அது. என் சர்க்கிளில் இப்போ கோர்ட்டில் வந்து நீதியரசருக்கு முன்னாடி வருது, திருப்பி பெயில் ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஏபி ஆன்டிசிபேட்.
எப்போ ஜூரிஸ்டிக்ஷன் தஞ்சாவூர், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க, என் கோர்ட்டை விடுங்க. காலைல சொன்னீங்க, மத்தியானம் சொன்னீங்க, பண்டிலே வரல. அப்புறம் பண்டல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இது பண்ணுறானா. தலைவலி போச்சு. ஏன்னா கோர்ட்டில் கிட்டத்தட்ட 120 150 வக்கீல் டைட்டாக மூச்சு விடவே முடியல. உதயநிதி கேஸ் வந்தப்போ மற்ற வக்கீலுங்கெல்லாம் மற்ற கேஸுக்கு வரவங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியல சரியா. ஒரே சத்தம். எவ்வளோ பேர் நிற்க முடியுமோ அதை தாண்டி கேட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க, இந்த சைடு நிற்கிறாங்க. உள்ளே 100 120 பேர், வெளியில் ஒரு 50 60 பேர் இந்த சைடு. அது அதிமுக வக்கீலுங்கெல்லாம் கூட வந்து நின்று பார்த்துன்னு இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உதயநிதிக்கு நடக்கிறது நாளைக்கு எடப்பாடிக்கு நடக்கலாம் இல்லையா, இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது. ஜூனியர் வக்கீல் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி பேசுனதா கைதுன்றது புதுசு, கேள்விப்படாத விஷயம். எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சி வந்தவொடனே ஊழலில் கைது பண்ணி பார்த்துருக்குறோம், இல்லை லஞ்சம் வாங்கினாங்க, இல்லை கொலை கேஸ் எதனா இருக்குது பெண்டிங்கு, மிரட்டியிருக்காரு, ஒரு 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 கொலைக்கு ஒரு சம்மந்தப்பட்டிருக்கு, அப்படிலாம் கூட நம்ம பார்த்துருக்குறோங்க. ஆனால் பேசுனதுக்கு கைதுன்றது பார்க்காத விஷயம். அப்போ அந்த விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகிடும். நன்றி. நன்றி.